வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் பார்பிக்யூ செய்ய போகிறோம். எப்போதும் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நம்ம வீட்டில் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்பிக்யூ சிக்கனுக்கு 1 கிலோ தொடக்கறியாக வாங்கி நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் தொடப்பகுதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி எடுத்துருக்கேன். வெட்டிட்டு எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ வெட்டிடுவோம். இது மாதிரி 1 2 வெட்டிடுங்க. கத்தி எப்போதும் இந்த மாதிரி உள்ளார போதும், இந்த இவ்வளோதுக்கு உள்ளார போகிறோம் இறங்குற மாதிரி நீங்கள் உள்ளார கீறு போட்டுக்குங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். இப்போ நம்ம சிக்கனை வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கு நம்ம மஞ்சத்தூளும் எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருவோம். இப்போ மஞ்சத்தூள், அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், அதுக்கு தேவையான உப்பு, இதை நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த சிக்கனில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மேக்னேட் பண்ணிட்டோம். இதை ஒரு தட்டு போட்டு ஒரு மூடி ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். சிக்கனை நம்ம மஞ்சத்தூள் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சது 1 மணி நேரம் ஆகிட்டுது. இப்போ மெயின் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, தயிர் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் தண்ணியாக இருந்ததுன்னா வடிச்சிட்டு எடுத்திங்கன்னா திக்காகிடும். நான் ஒரு 1.5 ஸ்பூனு கிட்ட தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். நம்ம இப்போ மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். அதனால் இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு பரட்டிட்டோம். இப்போ நான் காஷ்மீர் சில்லி மிளகா போட்டிருக்கேன். அதனால் கலர் எனக்கு அவ்வளோதான் எனக்கு வேண்டியதில்லைன்னு தோணுது. ஆனால் நீங்கள் கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்குங்க. மசாலாவோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலருக்குள்ளாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். இது ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். ஆனால் ஒரு 4-5 மணி நேரம் ஊறினீங்கன்னா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோதுக்கு எவ்வளோது ஊறுதோ அவ்வளோதுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊறட்டும், நம்ம பார்ப்போம். நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் டைம் கிடச்சின்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வைங்க. நல்லா உள்ளற வரைக்கும் இறங்கியிருக்கு. இது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு இது இருக்கட்டும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த ஓவன் நம்ம வீட்டில் செஞ்சது. நான் லிங்கில் கொடுக்குறேன் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுறேன் பாருங்கள். மேலே கறி வச்சுட்டு மறுபடியும் மேலே செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ விரவை கீழே வச்சுட்டு அது மேலே கறி வச்சுருவோம். நம்ம சூடத்தை வச்சுட்டு இப்போ விறகு எரிய ஆரம்பிச்சிருச்சு. நடுப்புற வலையை போட்டுடலாம். இப்போ கறியும் நம்ம நிலக்கரியும் வாங்கி வச்சுருக்கோம் 1 கிலோ. அதை போட்டு சமப்படுத்திக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கனை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம சிக்கன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரட்டினோம்னா மசாலாலாம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ பெரட்டிக்குவோம். இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம சிக்கன் வச்சு. இப்போ நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம தடவுறோம். இப்போ காஞ்சி போகாமல் திருப்பி விடுங்க. கொஞ்சம் ஹீட்டு இருக்கிறதுனால நல்லா பார்த்து கையை அனல் அடிக்கும், காற்று செய்யணும். அது இப்போ நம்ம மசாலா கோட்டிங் 2வது கோட்டிங் கொடுக்குறதா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜூஸியாக நல்லாயிருக்கும். நீங்கள் 2வது கோட்டிங் கொடுக்குறதா இருந்ததுன்னா இது மாதிரி கொடுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். நம்ம எப்போதுங்க கடையில் தான் சாப்பிடுவோம். வீட்டில் இப்போ செஞ்சு சாப்பிட்டுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.